ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தங்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, வெள்ளாட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றியாச்சுங்க. அப்படியே எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிட்ருக்கு. கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். சின்ன வெங்காயம் தாங்க போடணும், அதாங்க ரொம்ப நல்லது. கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் சேர்த்திக்கிங்க. என்கிட்ட கருவேப்பில் இல்லை, அதனால் நான் கருவேப்பில் சேர்த்தலைங்க. நீங்கள் கருவேப்பில் சேர்த்திக்கிங்க. பொன்னிறமாக வணக்கட்டுங்க. இப்போ நம்ம ரத்தத்தை ரெடி பண்ணிக்கலாங்க. ரத்தம் வந்து இப்படி தாங்க இருக்கும். பெரிய பெரிய பீசஸாக இருக்குங்க. அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீசஸை நல்லா கரைச்சிக்கணுங்க. நல்லா மைய கரைக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம சாப்பிட்றப்ப வந்து நமக்கு கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா சாப்பிட்ற பக்குவத்துக்கு வரும். இப்படி தாங்க நல்லா கரைச்சிக்கணும். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சுங்க. வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த ரத்தம் கரைச்சி வச்சுருக்கிறத தூக்கி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டோம். நல்லா கிளறணுங்க. கிளறப்ப கலர் நல்லா சேஞ்ச் ஆகுங்க. நல்லா கிளறணுங்க. அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு கூட கிளறலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி கொஞ்சம் வத்திருச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, பெரியவங்களுக்கும் நல்லது தாங்க. நம்ம காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், மிளகா ஒன்று தான் போட்டிருக்கோம். இப்போ மிளகு பொடி சேர்த்திக்கலாங்க. அதுக்கு பதிலாக மிளகு பொடி தாங்க ரொம்ப நல்லது. மிளகு பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. இதில் வந்து உப்பு நீங்கள் போடக்கூடாது, உப்பு அதிலேயே போட்டிருக்கோம். அப்படி பத்தலைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு கப்பு போட்டுக்குவோம். போட்டுவிட்டு கிளறுவோம். எனக்கு வந்து உப்பு சரியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் உப்பு போடலை. உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டான வெள்ளாட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துங்க ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாங்க எல்லாருமே. எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம தங்கம்ஸ் வேர்ல்டு சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.